நைஸ். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜியாங்ஸியை காமிக்கிறாங்க. அங்கே ஒரு பர்சன் அவளை அங்கே அடிக்கிறதுக்கு விரட்டிட்டு இருக்கான். பண்ண திருட்டு வேலைக்கு கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும். நீ வந்துட்டு என்ன வந்து ஸ்கூலில் இருக்க ஃபண்டை கூட திருடுவேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது நம்ம ஹீரோயின் நான் எதுவுமே பண்ணலைன்னு சொல்லிட்டு அவங்க எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருக்கா. அப்போ அங்கே கீழே விழுந்ததுமே அங்கே நம்ம ஹீரோ லின்ஸுவான் அங்கே வந்து எழுறான். நம்ம ஹீரோயினை காப்பாற்றிட்டு நீங்கள் வந்துட்டு இப்போ இங்கேருந்து போகலன்னு வச்சுக்கோங்கமே, நான் உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ரெக்கார்டை காமிக்கிறா. நீங்கள் பண்ண வந்துட்டு ஃப்ராடுக்கு நான் வந்துட்டு ஜெயிலில் தூக்கி உங்களை போட்டுருவேன் கம்ப்ளைண்ட் கொடுத்து, நீங்கள் டொமஸ்டிக் வைலன்ஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்கிறப்ப நான் கண்டிப்பாக உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் ரொம்ப பயந்துட்டு அங்கேருந்து போகிறாரு. நம்ம ஹீரோயின் ரொம்பவே தேங்க்யூ சொன்னதுமே எல்லாமே வந்துட்டு நம்ம சட்டத்தோட முறைப்படி தான் நடக்கணும், அப்படின்னா தான் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயின் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது இப்போ உனக்கு வந்துட்டு எக்ஸாம் இருக்குல்ல, வா நான் வந்துட்டு உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கே வந்துட்டு ஸ்கூலுக்குமே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். இது எல்லாத்தையுமே கனவாக கண்டு நம்ம ஹீரோயின் நினச்சி பார்த்துட்டு ரொம்ப அரண்டு போய் எழுந்திருக்கிறா. இது எல்லாமே அவளோட பாஸ்ட் லைஃப்பில் நடந்தது தான். ஸோ நம்ம ஹீரோவோட அந்த அறிவுரையை கேட்டு அவள் பெரிய லாயராகவுமே மாறிட்டா. அவங்க வந்துட்டு கிளம்பியுமே வர சொல்கிறாங்க கோர்ட்டுக்கு. இப்போ வா முதன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே போயிட்டு அந்த பர்சனுக்கு எதிராக வந்து அங்கே செம்மையாக வாதாடிட்டு இருக்கா. நான் எதுவுமே பண்ணலை, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் நார்மலாக ஃபைட் வர்றதெல்லாம் சாதாரணம் தானே, அதுக்காக என் மேலே டொமஸ்டிக் வைலன்ஸ் எப்படி நீங்கள் போடுவீங்கன்னு சொன்னதும் அதனால தான் அந்த லேடி வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி போய் கிடக்காங்களா. அங்கே பாருங்கள் எலும்பு எல்லாமே ஃப்ராக்சர் ஆகி போயிருக்கு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு அந்த ஆள் பயங்கரமாக கோவப்பட்டு கத்தும்போது மினிட்ஸ் ஆஃப்டர் வந்து இதுக்கு என்ன ரிசல்ட்டோ நம்ம அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. நம்ம ஹீரோயினும் அங்கே வந்துட்டு லாயர்களுமே பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தா நம்ம ஹீரோ அங்கே உள்ளே என்ட்ராகிறான். அவனை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப பெரிய ஷாக் ஆகிட்டுருக்கு. நீங்கள் என்ன வந்து பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கன்னு சொல்லிட்டு அவள் கேட்டுட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கா. ரொம்ப வருஷங்கள் செவனை மீட் பண்ணிகிட்ருக்கா. சரி இப்போ டைம் ஆயிடுச்சு நம்ம வந்துட்டு கிளம்பலாம், பிறகு மீட் பண்ணிக்கலாம்னு சொல்லும்போது ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே போயிட்டுருக்கா. என்னப்பா அந்த பொண்ணு வந்துட்டு தெரியுமா, திடீர்னு நீங்கள் வந்திருக்கீங்க, அவள் வந்துட்டு பார்க்குறதுக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கா பார்த்தீங்கள, ரொம்பவே ஃபேமஸான லாயர் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு அங்கே கால் வந்துடுது அவங்க அம்மாட்ட இருந்து. நீ வந்துட்டு ஸ்டாங்காகி வந்துட்டியாமே, நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலன்னு சொன்னதும் அம்மா இப்போ தான் கோர்ட்டில் வந்து ஜாயின் பண்ணேன்னு சொல்கிறான். சரி நீ அப்படியே எனக்கு ஒரு மருமகளை கூட்டிகிட்டு வந்தால் நல்லா இருக்கும், ஒரு பையனை பிடிச்சாலும் சொல்லு, நான் வந்துட்டு ஏற்றுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்க கேர்ள்ஸ் எல்லாருமே வாவ் பார்க்க எவ்வளோ ஹேண்ட்ஸமான ஒரு லாயராக இருக்கார் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்கு. ஏன்னா இவனோட அந்த அறிவுரையை கேட்டு தான் இந்த லெவலுக்கு ஆளாயிருக்கா. நம்ம ஹீரோ மேலே எப்பயுமே அவளுக்கு வந்துட்டு ஸ்கூல் படிக்கிறப்பலேருந்தே ஒரு க்ரஷ்மை இருந்திருக்கு. ஸோ இதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு ஹீரோயின் அங்கே ரொம்பவே ஹாப்பியாயிட்டு இருக்கா. வாதாடின அந்த லாயர் வந்து நீ என்ன ஜட்ஜுக்கு எதுவும் காசு கொடுத்தியா அப்படின்ற சொன்னதும், நான் ஏன் காசு கொடுக்க போகிறேன்னு சொன்னதும் 10 வருஷம் தான் ஜெயில் தண்டனை கிடைக்கும், ஆனால் 15 வருஷம் கொடுத்துட்டாங்க, அது எப்படி வந்துட்டு இப்போ நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதும், ஏன்னா அவன் அந்த லெவலுக்கு அந்த பொண்ணுக்கு வந்து கொடுமை பண்ணியிருக்கான், அதனால தான் பனிஷ்மெண்ட் கிடச்சிருக்கு அப்படின்றத சொன்னதுமே அப்படின்னா நீ வந்து செடியூஸ் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது நம்ம ஹீரோ அதை எல்லாமே அங்கே வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நீ இப்போ பேசிகிட்டு இருக்கதை நான் ஸ்ட்ரைட்டாகவே அவருக்கு அனுப்ப முடியும், அதுக்கப்புறம் உன் நிலைமை என்னாகும் தெரியல, ஒழுங்காக நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்லேருந்து விலகேறுன்னு சொன்னதுமே அங்கே இருக்க எல்லாருக்குமே ஷாக் ஆகிடுது. அவங்க அம்மா அதை கேட்டுட்டு ஷாக் ஆகி போயிட்டு இப்போ நீ என்ன சொன்ன என்கிட்ட சொல்லு அப்படின்றத சிலப்ப அம்மா நான் வீட்டில் வந்துட்டு உங்ககிட்ட பேசிக்கிறேன்னு சொல்கிறான். இப்போ ரொம்பவே ஹீரோயின் தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. நீங்கள் இப்போ பண்ண ஹெல்ப்புக்கு நான் எப்பயுமே உங்களுக்கு நன்றியோடு இருப்பேன், நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்பட்ட என்கிட்ட கேளுங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஹேண்ட் ஷேக்குமே பண்ணிக்கிறாங்க. வீட்டுக்கு போனதுமே அவங்க அம்மா இங்கே வந்து உட்காரு அப்படின்றத சொல்கிறாங்க. எனக்கு டயர்டாக இருக்குது நான் போய் படுக்க போகிறேம்மான்னு சொன்னதும் என்ன வந்துட்டு பேசிகிட்டு இருக்க, இப்போ அந்த பொண்ணை வந்துட்டு நாளைக்கு ஒழுங்காக நீ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர, இல்லைன்னு வச்சுக்கோமே நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க கோவப்படுறாங்க. பிறகு நம்ம ஹீரோ எனக்கு அவங்க மெசேஜ் பண்ணுறான், எனக்காக ப்ளீஸ் நீ ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னன்னு சொல்லிட்டு கேட்டான். நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக வந்து ஆக்ட் பண்ணணும் என்னோட அம்மா முன்னாடி அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருது. இதில் சந்தோஷப்பட வேண்டியது என்ன இருக்குது, ஜஸ்ட் வந்துட்டு என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கேன்னு மட்டும்தானே அவன் நடிக்கிறதுக்கு கூப்பிடுறான்னு சொல்லிட்டு சரி ஓகே நாளைக்கு நான் வரேன் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க மெசேஜ் பண்ணிடுறா. பட் அதை நினச்சி அவளுக்கு அங்கே அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டு இருக்கு. அதே மாதிரி நம்ம ஹீரோயின் அவன் அங்கே கூட்டிகிட்டு வந்ததுமே அவங்க அம்மாவுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாக அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. எப்போ மீட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை வந்துட்டு பேசிட்டு அவளுக்கு அங்கே வந்துட்டு ஃபுட் எல்லாமே சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. எப்போ மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு டிசைட் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னதும் அவள் எப்போ ஓகே சொல்கிறாளோ அப்போ பண்ணிக்கலாமான்னு அவன் சொல்கிறான். சரி ஓகே தப்பான டிசிஷன் எதுவும் எடுக்கக்கூடாது ஓகேவான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. எப்படா மருமக வருவான்னு சொல்லிட்டு அங்கே வந்து காத்துட்டு அங்கே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சரி நம்ம ட்ரிங்க்ஸை வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து குடிக்கலான்னு
சொல்லிட்டு அங்கே வந்துட்டு சேரப் பண்ணிட்டு அங்கே குடிச்சிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோ அவங்க வந்துட்டு எங்கள் அம்மா வந்து பேசினதையும் நீ பெருசாலாம் எடுத்துக்காத, அவங்க இப்படி தான் அப்படின்றத சொன்னதும் இதில் வந்துட்டு என்ன வந்து பேசுறதுக்கு இருக்குது, அவங்க வந்துட்டு சும்மா தானே பேசுனாங்கன்னு சொல்லிட்டு அங்கே அவளுமே சிரிச்சிட்டு பேசுகிறா. அப்போ அவனுக்கு ஒரு கால் வந்துடுது. நான் எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்குது, வேமா நீ கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு வான்னு சொன்னதுமே நான் இப்போ வரேன்னு அவன் சொல்கிறான். ஸோ ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டுங்க ரொம்ப கஷ்டமாயிட்டு, உங்களுக்கு ஏதாச்சும் முக்கியமான வேலை இருந்தால் நீங்கள் கிளம்பி போங்க, நான் வந்துட்டு இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவள் அங்கே இருந்து போயிடுறா. இப்போ நான் தான் வந்துட்டு அளவுக்கு அதிகமாக யோசிச்சுட்டேன்னா அவனுக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப அங்கே கஷ்டமாயிட்டுருக்கு. அவங்க ஆஃபீஸ்க்கு கிளம்பி வரும்போது அங்கே மெசேஜ் வருது, இப்படி அவளுக்கு வந்து அங்கே பார்ட்டி வந்து கொடுக்குறாங்க அந்த கேஸை வின் பண்ணதுக்காக. ஸோ அதுக்கு நம்ம ஹீரோவுமே வர்றான்னு சொல்லிட்டு அங்கே மெசேஜ் போட்டதுமே அவள் ரொம்ப சந்தோஷமாயிட்டு நானுமே வரேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு மெசேஜ் போட்டு விழுறா. பிறகு அங்கே கிளம்பி போனால் நம்ம ஹீரோயின் மட்டும்தான் அங்கே வந்திருக்கா. அங்கே வந்துட்டு ஹீரோ வரல. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிருது அவளுக்கு. அங்கே வந்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்பவே வந்துட்டு பாராட்டிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே வந்துட்டு அவங்களோட கோவொர்க்கர் ஷாவுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப வயிறுரியுது. உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக நீ பர்ஃபார்ம் பண்ணன்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறப்ப எனக்கு வந்து ஹீரோ ஃபஸ்ட் டைம் காப்பாற்றி இந்த லாயர் ஆகணுன்ற சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வந்துட்டுருக்கு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, நீ வந்துட்டு பார்க்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்க தெரியுமா, பேசாம வந்துட்டு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி சூஸ் பண்ணியிருந்தேன்னா நீ உண்மையிலேயே வந்துட்டு பெரிய ஆளாக இருப்பேன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோவால் தான் இவள் லாயராகவே ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ண அதை பற்றி யோசிச்சுட்டு அங்கே அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கா. பட் அந்த ஷாவ் வந்துட்டு கேஸை ஜெயிக்கிறதெல்லாம் பெரிய விஷயமா, இவன் வந்துட்டு கண்டிப்பாக அங்கே ஜட்ஜு கூட வந்து ஸ்லிப் பண்ணியிருப்பா, அதனால தான் வந்துட்டு கேஸை வின் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணதுமே அந்த மாதிரியே மற்றவங்க எல்லாத்தையுமே நினைக்காத, நீ போன டைம் உன்னோட கேஸை வின் பண்ணுறதுக்காக ஜட்ஜோட ரூம்குள்ள அங்கே போய் அங்கே வந்துட்டு பப்ளிக்காக இதெல்லாமே ரிலீஸ் ஆகி நீ எவ்வளோ கேவலப்பட்ட அப்படின்றத அவள் சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணுறா. அப்போ அங்கே இருக்க எல்லாருமே உனக்கு அசிங்கமா இல்லையா, எதுக்கெடுத்தாலும் ஏன் இப்படி போரான் பட்டுட்டு எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற செட் அங்கே கேட்டுட்டு வாய மூட சொல்கிறாங்க. அப்போ அவள் இவ ஸ்கூலையும் வந்துட்டு ட்ராப் அவுட் பண்ண வச்சுருக்காங்க. ரெண்டாவது இவளை ஸ்கூலை விட்டுமே அடித்து விரட்டி இருக்காங்க. இவ பிரின்ஸிபலோட ரூம்லேயுமே ஸ்லிப் பண்ணியிருக்கா, ஜட்ஜு கூடயுமே போயிருப்பா. இதில் என்ன பெரிய மேட்ச் இருக்குன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணதுமே இப்படி ரூமர்ஸை வந்துட்டு கலப்புறதை நிப்பாட்டி இல்லைனா உனக்கு எதிராகவே கேஸ் போடணும்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. பிறகு எல்லாருமே அங்கே வந்து பார்ட்டி முடிஞ்சு வெளியே வந்தா அங்கே ரொம்ப வந்துட்டு திரும்ப இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறா. பனி வேற இப்படி கொட்டிட்டு இருக்கு, உனக்கு வந்துட்டு போகிறதுக்கு ஒரு காராச்சு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு இன்சல்ட் பண்ணும்போது என்னை பற்றி கவலைப்படாத, ஃபஸ்ட்டு நீ எப்படி போவேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறா. அப்போ அங்கே ஒரு கார் வந்து நிற்கிது, பார்த்தா நம்ம ஹீரோ தான் இறங்கி விழுறான். அப்போ அங்கே அந்த ஷாவை பார்த்துட்டு என்னப்பா ஒன்று தான் கூப்பிட வராரான்னு சொன்னதும் அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. பட் நம்ம ஹீரோ என்ன வந்துட்டு பார்த்துட்டு இருக்கவா என் கூடன்னு சொல்லிட்டுங்க கையை பிடிச்சி வேமா பிடிச்சி அவளை பக்கத்தில் இழுத்துக்கிட்டதுமே அங்கே ரொம்பவே ஹீரோயினுக்கு ஷாக் ஆகிடுது. அதை பார்த்துட்டு அந்த ஷாவுக்கு வயிறு எறிஞ்சிட்டு நீங்கள் தப்பான டிசிஷன் பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ மாதிரி ஆள் கூட போய் நீங்கள் போவீங்களா, இவ வந்து கண்டவங்க கூட காசுக்காக ஸ்லிப் பண்ணுவா அது இதுன்னு பேசினதும் உன்கிட்ட ஏதாச்சும் எவிடன்ஸ் இல்லாமல் மற்றவங்கள பற்றி இப்படி தரக்குறைவாக பேசினேன்னா உனக்கு எதிராக கோர்ட்லேருந்து ஆர்டருமே வரும், ஜெயிலில் தான் நீ போய் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். நீங்கள் பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்பவே தேங்க்யூ அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. பட் அங்கே வந்துட்டு அவன் அங்கே டிக்கியை ஓப்பன் பண்ணால் நிறைய கிஃப்ட்ஸாக இருக்குது. அங்கே அவளுக்காக ஃப்ளார் எடுத்து கொடுத்து நான் வந்துட்டு உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது ஹீரோயின் அங்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும்போது இந்த மாதிரி வேர்ட்ஸை ஏன்ட்ட ஏன் கேட்குறீங்க அப்படின்றத சொன்னதுமே இந்த கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி பேசிகிட்டு இருக்குன்னு சொன்னதுமே நீங்கள் தான் இதை ஃபோனில் பேசுனீங்களேன்னு சொன்னதும் அது என்னோட கசின் தான், நீ ஏன் தப்பாக புரிஞ்சுட்டேன்னு சொன்னதும் ஹீரோயின் சந்தோஷமாயிட்டு அந்த புக்கே வாங்கிக்கிறா. நீ யோசிச்சு எனக்கு முடிவு சொல்லு அப்படின்றத சொல்கிறான். வீட்டுக்கு அங்கே போய் அந்த ஃப்ளார்லாம் வச்சதுமே அவங்க அம்மா இப்போ வந்துட்டு பார்ட்டிக்காக போயிட்டு என்ன ஃப்ளாரோட வந்திருக்க, ஏதாச்சும் பையனை பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்டதுமே ஹீரோயின் ஆமான்னு சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவங்க வீட்டில் ரொம்ப ஹாப்பியாகிட்டு உனக்காக டவுரியாக கொடுக்குறதுக்கு நாங்கள் என்னென்ன ரெடி பண்ணியிருக்கோம் தெரியுமான்னு சொல்லிட்டு அங்கே பெரிய லிஸ்ட்டாக சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு இதெல்லாம் எதுக்காக எனக்கு கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லி கேட்கும்போது ஏன்னா எங்களோட ஒரே பொண்ணு நீ, உனக்கு கொடுக்காக நாங்கள் யாருக்கு கொடுக்க போகிறோம், நான் பிஸ்னஸ் எல்லாத்தையுமே உன்கிட்ட கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், பட் நீ லாயராக மாறிட்ட, வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்டுட்ருக்காரு. நீ ஆசைப்பட்ட மாதிரி உன்னோட லைஃப்பில் எல்லாமே நடக்கணும், அதான் எனக்கு வேணும்னு சொன்னதுமே அவள் ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவங்க பேரண்ட்ஸோட அங்கே கையை பிடிச்சிக்கிறா. அதுக்கு அவனோட ஃபோட்டோவை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கா. சரியாகவுமே பயத்தில் பேச்சு வராமல் போயிருக்கு. அவள் டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து தொடர்ந்து எப்படி பேசணுன்றதையுமே அங்கே வந்துட்டு கற்றுட்டு அவள் பெரிய அங்கே வந்துட்டு லாயராகவுமே மாறி இங்கே இப்போ சாதனையுமே பண்ணியிருக்கா. ஸோ இதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கா. இதுக்கு எல்லாமே காரணம் இவன் தான், இவனால தான் என்னோட வாழ்க்கையில் இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு ஒரு பிரகாசம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சேக்கா. இப்போ நம்ம ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு நான் வந்துட்டு மேரேஜ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே மெசேஜ் பண்ணதுமே அதை கேட்டுட்டு அங்கே அவன் வந்துட்டு அங்கே ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த மெசேஜை பார்த்துட்டு அவனுக்குமே சந்தோஷமாயிட்டு இருக்கு. அப்போ அவன் பதற்கு மெசேஜ் அனுப்பவங்களையுமே அங்கே வந்துட்டு உள்ளே விழுந்ததில் தண்ணி பட்டு ஃபோன் ஒர்க் ஆகாமல் போயிடுது.
எனக்கு ரொம்ப கவலையாயிருது. இவ என்ன வந்துட்டு விளையாட்டுக்காக என்ட்ட எதுவும் கேட்டானா? எதுவுமே பதில் போடலையேன்னு சொல்லிட்டு, அப்ப அங்க வந்துட்டு ஒரு ஒருத்தர்ட்ட ஃபோன வாங்கி அவன் ஃபோன் பண்ணிட்டு, என்னோட ஃபோன் வந்து தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. அதனால தான் உனக்கு நான் மெசேஜ் பண்ண முடியல. நாளைக்கு நம்ம போய் மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாமான்னு சொல்லிட்டு அங்க கேட்டதுமே, ஹீரோயினுக்குமே ரொம்ப ஹாப்பியாயிருது. ஸ்கூல் ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு அவ ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கா. ஸ்கூல் படிக்கிறப்ப இருந்தே நம்ம ஹீரோ மேல அவளுக்கு அவ்வளோ ஒரு லவ் இருந்திருக்கு. நெக்ஸ்ட் டே ரொம்பவே ஹாப்பியாயிட்டாங்க. 2 பேருமே போய் அங்க மேரேஜ் சர்டிஃபிகேட்டுமே வாங்கிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இப்போ வரைக்கும் அது ஒரு கனவு மாதிரியே தோணுது. சரி ஓகே வீட்டுக்கு போகலாமான்னு சொல்லிட்டு அவன் கூப்பிடும்போது சரின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு அவள் போனதுமே, நீ இப்போ என்னோட ஒய்ஃப் என் கூட தான் சேர்ந்து என் வீட்டுக்கு வரணும், மறந்து போயிட்டியான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். என்னோட திங்ஸ் எல்லாமே வீட்டில் இருக்கே, நான் எடுக்க போக வேணாமான்னு சொன்னதும், உனக்காக எல்லாமே நான் வந்துட்டு புதுசாக வாங்கி தரேன் வான்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போகிறான். போனதுமே நம்ம ஹீரோயின்ட்ட மேலே தான் வந்துட்டு பெட்ரூம் இருக்குது. ஆனால் ரூமில் வந்துட்டு ஒரே ஒரு பில்லோ தான் இருக்குது. அதை எடுக்கிறதுக்கு கெஸ்ட் ரூம் போகணும்னு சொன்னதும், நான் கெஸ்ட் ரூம்லேயே தூங்கிக்கிறேனேன்னு சொன்னதுமே, அதை எப்படி நீ தனியாக தூங்குவ, நீ என்னோட ஒய்ஃப் ஆச்சேன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அவள் ரொம்ப ஷை ஆகிட்டு அங்கே மேலே போயிட்டுருக்கா. ரூமில் வந்துட்டு அவங்க படுத்துட்டு இருந்தா. இவன் வர்றதை பார்த்துட்டு பயந்து போயிட்டு அங்கே போர்வையெல்லாம் போத்திட்டதுமே, அவன் பக்கத்தில் நெருங்கி வர வர இவ விலகி போகிறா. எதுக்காக அப்படி என்னை பார்த்து பயந்துட்டு இருக்க, ஒன்றும் நீ பயப்படாத அப்படின்ற சொல்லிட்டு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு குட் நைட் சொல்லிட்டு அவளை ஹக் பண்ணிவிட்டு அவன் தூங்கினதுமே ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாகிறது. நெக்ஸ்ட் டே 2 பேருமே சேர்ந்து அங்கே பெட்ஷீட் எல்லாமே வாங்குறதுக்காக போகிறாங்க. அதை பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குது. மேடம் இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷை ஆகுது. நம்ம இதவே வாங்கிக்கலாமான்னு சொல்லிட்டு அவன் கார்டை கொடுத்து அங்கே வாங்கிக்கிறான். நம்ம ஹீரோயின் வாஷ்ரூம் போனால் அங்கேயுமே அந்த ஷாவ் வந்துட்டு இன்னும் உன்ன மாதிரி பூவர்லாம் இங்கே வந்துட்டு வாங்குறதுக்கு தகுதி இருக்கா, எதுக்காக நீ இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை ரொம்ப இன்சல்ட் பண்ணதும், எங்கே போனாலும் ஏதாச்சும் பேசிகிட்டு இருப்பையா, உன்கிட்ட வாய் கொடுக்கவே எனக்கு விருப்பம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் திட்டி விட்டுட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோ கூட சேர்ந்து போகிறத பார்த்துட்டு உடனே சொல்லிட்டு ஒரு பொண்ணுகிட்ட அவள் கால் பண்ணி இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணதுமே அவள் ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு நான் அவளை சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்கிறா. வீட்டில் நம்ம ஹீரோவோட மடியில் படுத்துட்டு அவங்க ஃபோன் பார்த்துச்சேக்கா. அப்போ அந்த தான் வந்து ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக வர சொன்னதுமே முக்கியமான வேலை இருக்குது நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்பி போகிறா. நம்ம ஹீரோயின் எதுக்காக நீ இப்போ என்ன வர சொல்லியிருக்கேன்னு சொன்னதும், நேற்று ஷார்ட்டை எதுக்காக நீ அப்படி வந்துட்டு ஒழுங்கினமாக பிஹேவ் பண்ணியிருக்க, நீ அவட்ட வந்து சாரி கேட்டுன்னு சொன்னதுமே, நான் ஏன் வந்துட்டு சாரி கேட்கணும், அவள் தான் வந்துட்டு ஒழுங்கினமாக பிஹேவ் பண்ணா அப்படின்றத சொல்லும்போது, நான் நினச்சேன்னா உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியல அப்படின்ற சொல்லிட்டு மிரட்டா. என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறா. வந்துட்டு ஒழுங்காக அவர்கிட்ட அந்த விலகேறுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பற்றி பேசினதுமே, நான் அவர் கூட சேர்ந்து இருக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னதும், ஹாங்காங்கில் நானும் அவருமே 3 வருஷம் சேர்ந்து ஒன்றா இருந்திருக்கோம், நீ வந்துட்டு ஒழுங்காக என்கிட்ட இருந்து விலகேறுன்னு சொல்லிட்டு எங்கள் கோப்படும் போது, ஏன் அப்படிலாம் பண்ண முடியாதுன்னு சொன்னதுமே, உன்னோட ஃபோட்டோஸ் எல்லாமே என்கிட்ட இருக்குது, அது எல்லாத்தையுமே நான் ரிலீஸ் பண்ணேன்னா உன் நிலைமை என்னாகும் தெரியல, அவர் அனுப்பிவிட்டா உடனே வந்துட்டு டைவர்ஸ் பண்ணிடுவாருன்னு சொன்னதும், நீ வேணால் போஸ்ட் பண்ணி பாரு, அதுக்கப்புறம் உனக்கு என்ன ஆகுதுன்னு தெரியும், நீயுமே ஒரு லாயர் தானே, நீ இந்த மாதிரி பண்ணேன்னா உனக்கு வந்துட்டு என்ன மாதிரி பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு தெரியும், அப்படின்னா நம்ம கோர்ட்டில் போய் மீட் பண்ணிக்கலான்னு சொன்னதும் அவள் கோவமாயிட்டு அடிக்க விழா. மரியாதை இங்கேருந்து போயிருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவப்படும் போது அந்த ஷாவங்க வந்துட்டு என்ன பைத்தியமாயிட்டியா, அவளை எதுக்காக பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இப்படி பிஹேவ் பண்ணுறேன்னு சொன்னதும், பைத்தியமா இவ தான் மாறி போயிருக்கா, இவ தான் மென்டல் ஆகிட்டா அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேருன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ வந்ததுமே இவ அப்பாவி மாதிரி பார்த்தீங்களா இவ என்னை எப்படி புள்ளி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே சீனை போட்டதுமே அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்ப கஷ்டமாயிட்டு இவன் நம்ம மேலே நம்பிக்கை வைப்பானோ இல்லையோன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கா. நீ என்ன நல்லா தானே இருக்கன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ட்ராமா பண்ணதுமே பிடிச்சி அங்கே தள்ளி விட்டுட்டு நான் என்னோட ஒய்ஃப்ட்ட கேட்டேன்னு சொல்லிட்டு அவன் அங்கே பக்கத்தில் போனதுமே அதை பார்த்துட்டு இவ ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு, இவளுக்காக நீங்கள் எதுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இவ்வளோ மாதிரி ஆளை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்காங்க. நீ வந்துட்டு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு எங்கள் கையை பிடிச்சிக்கிட்டதும், எதுக்காக நீங்கள் போய் கையை பிடிக்கிறீங்கன்னு சொன்னதும், கையில் ரிங் இருக்குது தெரியலையா, நான் தான் சொன்னேனே ஒய்ஃப்னு சொல்லிட்டு 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கிட்டோன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. அவள் வந்துட்டு கவலையாயிட்டு அழுக ஆரம்பிச்சுடுறா. நீங்கள் எப்படி எனக்கு இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு, நைனும் ஒன்று லவ் பண்ணி ஏமாத்துற மாதிரி பேசிகிட்டு இருக்கே, உனக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்கான். அங்கே நம்ம ஹீரோ, நீ வந்துட்டு எதுக்காக அவ்வளோ தூரத்துக்கு ஷை ஆகிட்டு இருக்க, என் கையை பிடிச்சிக்கலாம், நான் வந்துட்டு உன்னோட ஹஸ்பண்ட் தானே அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். ரொம்ப பசிக்குது, இப்போ எங்கே போய் சாப்பிட்லான்னு சொன்னதும், நீங்கள் எங்கே சொல்கிறீங்களோ அங்கே அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதுமே இவளுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு, கண்டிப்பாக நான் வந்துட்டு நடக்க விட மாட்டேன் இப்படி அப்படின்றத சொல்கிறா. ஹீரோயின் அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்கா. நான் முந்தி மாதிரிலாம் திக்கி பேசுறது இல்லை பார்த்தீங்களா அப்படின்றத சொன்னதும், கோர்ட்டில் தான் நீ வந்து சிங்க மாதிரி கர்ச்சிக்கிறீ அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப சந்தோஷமாகறான். எப்பயுமே நீ அப்படி தானேன்னு சொன்னதுமே ஹீரோயின் என்ன நிறைய விஷயங்கள் இவன் மறந்து போயிட்டானான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. பிறகு அங்கே காரில் போகும்போது எப்படி நான் இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்னு சொன்னதும், நீ எங்கே போனாலும் நான் வந்துட்டு
கண்டுபிடிச்சிருவேன். நீ இப்போ என் கூட சேர்ந்து அங்கே ஆஃபீஸ்க்கு வான்னு சொன்னதுமே நான் ஒரே ஒரு கம்பெனியோட லாயர், உங்கள் கூட சேர்ந்து எப்படி வர முடியும்? உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தப்பாக தோணாதான்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ வா என் கூடன்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போனதுமே அங்கே கூட ஒர்க் பண்ணுற லிசான்ற பொண்ணுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்து பார்த்துட்டு, பட் அங்கே ஜீன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கான் மூஞ்ச உருன்னு வச்சுட்டு எதுக்காக இப்படிப்பட்ட லாயர்லாம் இங்கே போய் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்றத சட்டி கேட்கும்போது அவன் வந்துட்டு என்னோட ஒய்ஃப், நீ பார்த்து பேசிக்கோ வார்த்தைகள் அப்படின்றத சொன்னதும் அந்த பொண்ணுக்கு என்னமோ ரொம்ப ஹாப்பியாகுது. பட் இவே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு, நீ என்ன வந்துட்டு யாரையாச்சும் போய் மேரேஜ் பண்ணிக்குவியா, டீட்டெயில்ஸாக எதுவும் விசாரிக்க மாட்டேயா, இவளோட கேரக்டரே சரியில்லாமல் இருந்தால் நீ என்ன பண்ணுவேன்னு சொன்னதும் என்னோட சாய்ஸ் எப்பயுமே தப்பாகாது, என் ஒய்ஃப் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருது. எல்லா இடத்துலையுமே தன்னோட ஒய்ஃப்னு சொல்கிறான், ரெண்டாவது நம்பிக்கையாக வந்துட்டு பார்த்துக்கிறானேன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே ரொம்பவே வந்துட்டு அங்கே ஹாப்பியாகிட்டு இருக்கா ஹீரோயின். ஆனால் அந்த லிசா வந்துட்டு, நீ வாயை மூடிட்டு பேசாமல் இருக்க மாட்டியா, எதுக்காக நீ எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் பேசிகிட்டே இருக்க அப்படின்றத சொல்லிட்டு அந்த பொண்ணு கோவப்படுறாங்க. நம்ம ஹீரோயின் வாஷ்ரூம் போனால் அங்கேயுமே அவன் வந்துட்டு, உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், மரியாதையோட நீ வந்து அவனுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு போயிரு, இல்லை நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொன்னதுமே ஹீரோயின், இப்போ எதுக்காக நீ வந்துட்டு இப்போ இங்கே பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, உனக்கு எனக்கு என்ன வந்துட்டு இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு கேட்கும்போது, உன்ன மாதிரி ஆளுங்களை பற்றி எனக்கு தெரியும், நீ வந்துட்டு இப்போ ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரணும்னு அவனை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே, நீ நினைக்கிறது தப்பு, நான் அவரை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லும் போது அங்கே லிசாவும் நம்ம ஹீரோவுமே வந்துடுறாங்க. இப்போ உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு நீ அந்த பொண்ணுகிட்ட அப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, மரியாதையாக இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதுமே, உன் நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன்னு சொன்னதும், ஏன் நல்லதை பற்றி நீ யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். இந்த மாதிரி விஷயத்தில் நீ தலையிடாதன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். ஆஃபீஸில் அந்த இங்கிட்ட ப்ளீஸ் என்னோட கேஸை நீங்கள் தான் மேடம் எடுத்து வாதாடணும்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் கெஞ்சிட்டு, இந்தாங்க ஃப்ரூட்ஸை வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கே கொடுத்தாலுமே அந்த பர்சன்ட்ட வந்து அவள் வந்து, நான் வாங்க மாட்டேன், உன் கேஸை எடுக்க மாட்டேன், உன்னை பிடிச்சி இழுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படுறான். ஹீரோயின், எதுக்காக நீ இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லும்போது உடனே அங்கே கால் பண்ணிவிட்டு, ப்ளீஸ் என்னை வந்து காப்பாற்றுங்க, இங்கே ஒரு பைத்தியம் இருக்கான், அவன் தான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே ட்ராமா பண்ணதும் நம்ம ஹீரோயின், அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே ஃபோனை பிடிங்கிட்டுறா. அப்போ அவள் வேமா வந்துட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி அந்த பர்சன்ட்டை தள்ளி விட்டுட்டு, இவ இப்போ உங்களோட கேஸை எடுத்து வாதாடுவா, இவ வந்துட்டு பெரிய லாயர் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி அங்கே வந்துட்டு அங்கே வந்து வேணும்னே மாட்டி விட அங்கே ட்ரை பண்ணுறா. ஹீரோயின், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்கள் கேஸ் எப்படியாச்சும் வந்துட்டு நாங்கள் ஜெயிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம், உங்களோட பணத்தையுமே நாங்கள் திரும்ப ரிட்டர்ன் கொடுக்க ட்ரை பண்ணுறோன்னு சொன்னதும் அந்த பர்சன் கோவமாயிட்டு அங்கே கத்தி எடுத்துட்டு அங்கே அட்டாக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறான். எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்தவா ட்ரை பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே நம்ம ஹீரோ உடலை வந்து விழுந்து காப்பாற்றிடுறான். பட் அவனோட கையில் வந்து அடிபட்டுது. அங்கே கூட்டிகிட்டு போய் வந்துட்டு அங்கே காமிக்கும் போது டாக்டர் வந்துட்டு பயப்படுற லெவலுக்கு ஒன்றும் கிடையாதுமா, பட் வந்துட்டு தண்ணி படாமல் நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் திரும்ப அங்கே ஒரு ரூமுக்கு வந்தா அங்கே நம்ம ஹீரோ பக்கத்தில் அவள் க்ளோஸ் ஆகிட்டு கிஸ் பண்ண அங்கே ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் கோவம் ஆகிட்டு, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா, ஹாஸ்பிட்டலில் வந்து அடுத்தவங்களோட ஹஸ்பண்டை இப்படி செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, நீ வந்து மேரேஜ் பண்ணிட்டேன்னா உனக்கு என்ன எல்லாமே லைஃப்பில் கிடச்சிருமா, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, குடி சீக்கிரம் அவர் எனக்கு சொந்தமாக வரும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கா. பிறகு நம்ம ஹீரோ டாக்டர் என்ன சொன்னார் அப்படின்ற சொல்லிட்டு ஹீரோயின்ட்டு கேட்டதுமே, இல்லை நல்லா தான் இருக்கா, நம்ம இப்போ வீட்டுக்கு போகலான்னு சொன்னாருன்னு சொன்னதும், சரிவா நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. வந்ததுமே நம்ம ஹீரோயின், உங்களுக்கு காரமான சாப்பாடு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, நான் உங்களுக்காக வந்துட்டு கஞ்சி மாதிரி ரெடி பண்ணுறேன்னு சொன்னதும் டாக்டர் என்ன குளிக்கவே கூடாதுன்னு சொன்னார், ஸோ நீ வந்துட்டு எனக்கு குளிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவியான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அவள் ரொம்ப ஷை ஆகிட்டு வேமா போகிறா. பிறகு வேறு வழி இல்லாமல் அவனை குளிக்க வச்சுட்டு இருந்தா. பக்கத்தில் அவன் பிடிச்சி இழுத்துட்டு, எதுக்காக என்னை பார்த்துட்டு இவ்வளோ வெக்கப்பட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவன் பாடி அங்கே டச் பண்ண வச்சதுமே ஹீரோயின் அரண்டு போயிட்டு, நீங்களாவே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு வேமா அங்கேருந்து ஓடி போயிடுறா. ஹீரோட்ட நைட் போல், நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும், அவள் வந்துட்டு எங்கள் அம்மா அப்பா ரொம்ப பூவர் அது இதுன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணி பேசிகிட்டு இருந்தா பார்த்தீங்களா, அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க, அவங்க ஃபேமிலி தான் ஃபஸ்ட்டு என்னை அடாப்ட் பண்ணி வளர்த்துருந்தாங்க, ஆனால் எப்போல்லாம் வந்து பிளட்டு தேவைப்படுதோ ஏன்னா அதுக்கு யூஸ் பண்ணிவிட்டு என்னை ரொம்ப வந்துட்டு பூவராக தான் ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு அந்த லைஃப்லேருந்து வெளியே வந்து இப்போ நிம்மதியாக வந்துட்டு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்றத சொல்கிறா. ஆனால் என்னோட பேரண்ட்ஸ் வந்துட்டு உண்மையானவங்க, ரொம்ப வசதியானவங்க தான் சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுததுமே, நீ எப்படி இருந்தாலும் எனக்கு சொந்தமானவ, நான் ஏன் இதை பற்றிலாம் கவலைப்பட போகிறேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு இங்கே பார்த்தா ஒர்க்கில் வந்துட்டு அவங்க அந்த லிசா வந்து வேமா வந்து ஹஸ்பண்ட்டை டைப் பண்ணிட்டு இருக்காங்க, நைட்டு வர லேட் ஆகும், நான் வந்துட்டு டைப் பண்ண மறந்து போயிட்டேனேன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ இதெல்லாமா பண்ணுவாங்கன்னு சொன்னதும், ஆமாம் உனக்குமே ஒய்ஃப் இருக்குல்ல, நீ பண்ணி தான் ஆகணும்னு சொன்னதும் அவனுமே இதே மாதிரி வந்துட்டு அங்கே அனுப்பி விடுறான். ஆனால் ஹீரோயின் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிவிட்டு அதுக்கு பதில் எதுவுமே அனுப்ப மாட்டா. இவன் பார்த்தா அங்கே ரொம்பவே டென்ஷனில் இருக்கான். நம்ம ஹீரோயின் இந்த சைடில் போயிட்டு இருக்கும்போது அங்கே ஜியாங் சொல்லிட்டு ஒரு பர்சன் அங்கே வந்துட்டு அவள் பார்க்குறா. ரெண்டு பேருமே அங்கே மேலே அடிச்சுட்டு அந்த பையன் சாரி சொன்னதுமே அப்போ அங்கே அந்த இங்க் வந்துட்டு, என்னப்பா உனக்கு
அவளை பிடிச்சிருக்கான்னு சொன்னதும் ஆமாம் ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்றத சொன்னதும் சரி ஓகே நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு அவளை வர சொல்கிறேன் 2 பேருமே பேசுங்க அப்படின்றத அவள் சொல்கிறா. இவள் வந்துட்டு ஐடியா பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட கால் பண்ணி நான் உன்கிட்ட சாரி கேட்கணும்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் நீ வந்துட்டு என்னை மீட் பண்ண முடியுமான்னு சொன்னதும் உன்கிட்ட போய் எனக்கு என்ன பேச்சுன்னு சொன்னதுமே திரும்ப திரும்ப அங்கே ஃபோன் பண்ணி கெஞ்சி நம்ம ஹீரோயினை வரதுக்கு அங்கே ஒத்துக்க வச்சுடுறா. ஹீரோயின் அங்கே போனால் பார்த்தா அந்த பர்சன் தான் அங்கே இருக்காரு. ஹேண்ட் ஷேக் பண்ணாங்க கை நீட்டினதுமே நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க மார்னிங் என் மேலே வந்து இடிச்சவர் தானே தெரியாமல் அப்படின்றத செட் அவள் கேட்குறா. ஆமாம் என்னோட பேர் ஜியாங் நானுமே உங்கள் அந்த இதில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். என்னோட சிஸ்டர் இப்போ வருவா அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே சாப்பிடும்போது அது எல்லாத்தையுமே அவள் வீடியோ எடுத்து நம்ம ஹீரோட்ட அங்கே அனுப்பிவிட்டு பார்த்தையில உன் ஒய்ஃபை கிஸ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே தப்பாக வந்துட்டு போர்ட்ரே பண்ணி விட்றா. அதை பார்த்துட்டு இவன் ரொம்ப டென்ஷனாகி போயிட்டு அங்கே வேகமாக கோவப்பட்டு அங்கே உள்ளே வந்துட்டு இருக்கான். என்ன நீங்கள் இங்கே பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்து கேட்டதுமே உனக்கு கைப்பிடியாக பிடிக்க தான் வந்திருக்கோம் நீ வந்துட்டு கிஸ் பண்ணிட்டு இருந்தீங்களா அந்த வீடியோவை நான் வந்துட்டு அவருக்கு அனுப்பி விட்டுட்டேன் அப்படின்றத சொன்னதும் அப்போ ஜியாங் வந்துட்டு என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோயின் இவ தான் வந்துட்டு என்னை இங்கே வர சொன்னால் ஏன்னா வந்துட்டு மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு இப்போ என் மேலே பழிய போகிறான்னு சொல்கிறப்ப ப்ளீஸ் என்னை நம்புங்கன்னு சொல்லிட்டு அந்த பர்சனுமே நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க அப்படிலாம் எதுவுமே ஆகலை நான் வந்துட்டு ரொம்ப லைக் பண்ணிட்டு இருந்தேன் அதனால தான் இந்த பொண்ணை வந்துட்டு கூப்பிட்டேன் பேசுறதுக்காக இதுக்கு இவ தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோ என்னோட ஒய்ஃப்னு சொன்னதுமே இப்போ நீ வந்துட்டு அசியம் இல்லை அவங்க அவன் ஒய்ஃபை வந்துட்டு என்கிட்ட அனுப்பிவிட்டியான்னு சொல்லிட்டு அந்த பர்சன் கோவப்படுறாரு. இப்போ நம்ம ஹீரோ இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ என்கிட்ட பிஹேவ் பண்ணாதன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு இருக்கான். அவள் வந்துட்டு நீ அவளை நம்பாதன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு இன்னுமே வந்துட்டு ஓவராக பேசினதும் ஸ்கூல் டயத்துலேருந்து பார்க்குற இப்படி தான் கேவலமாக பண்ணிகிட்ருக்க உனக்கு இதுக்கப்புறம் கண்டிப்பாக அதுக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்றத அவள் சொல்கிறா. ஜியாங் நீங்கள் எதுவும் தப்பாலாம் புரிஞ்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவங்களை அனுப்பி விட்றாரு. நம்ம ஹீரோயின் தயவு செஞ்சு நீங்கள் வந்துட்டு எதுவும் என்னை தப்பாக புரிஞ்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அங்கே சாரி இல்லாமல் கேட்டதுமே அவன் கிஸ் பண்ணிவிட்டு நான் ஏன் உன்னை போய் வந்து தப்பாக புரிய போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அங்கே ஆஃபீஸ்க்கு கிளம்பி போனால் அவங்க அடாப்டர் மதர் அங்கே வந்துட்டு ரொம்ப மோசமாக ஹீரோயினை ட்ரீட் பண்ணி அங்கே அடித்து அவமானப்படுத்த பார்த்ததுமே ஹீரோயினுமே போட்டு அடிச்சிடுறான். இந்த டைம் பொறுக்க முடியல அவளால். நானும் எவ்வளோ நாளைக்கு பொறுத்துட்ருப்பேன் எவ்வளோ நாளைக்கு நீங்கள் காசுக்காக ட்ராமா பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படும் போது நம்ம ஹீரோவுமே அங்கே வந்துட்டு இப்படிலாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்காதீங்க அசிங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணதுமே அந்த நான் தான் சொன்னேன் இவளை பற்றி இப்போ பார்த்தியா நீ போய் மாட்டிக்கிட்ட பார்த்தியான்னு சொன்னதும் நீ வாயை மூடிட்டு பேசாம இரு இந்த லேடி வந்துட்டு எப்படிப்பட்ட ஃப்ராடுன்றது எனக்கு நல்லா தெரியும் நான் கண்டிப்பாக இவங்களை ஜெயிலில் போட்டு போட்டுருவேன்னு சொன்னதும் அங்கே வந்துட்டு பயந்து போயிட்டு வேமா அங்கே அந்த லேடி வந்து எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. நம்ம ஹீரோ நீ எதை பற்றி ஃபீல் பண்ணாத நான் வந்துட்டு உனக்காக எப்பயுமே சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருக்கேன் உன் மேலே எந்த ஒரு தப்புமே கிடையாது அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். சரி நான் உனக்கு இவ்வளோ பண்ணியிருக்கேன் எனக்கு ஏதாச்சும் ரிவார்டு இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது ஹாப்பி ஆகிட்டு அவளுக்குமே அங்கே கிஸ் கொடுத்துட்ருக்கான். நைட் போல் அங்கே நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டுகிட்ட அங்கே பேசிகிட்டு இருந்தா எவ்வளோ நாளைக்கு இப்படி பேசாமல் இருப்பேன் நான் வந்துட்டு உனக்காக ஒரு கிஃப்ட் அனுப்பிவிட்ருக்கேன் பாருன்னு சொல்லும்போது அந்த கிஃப்ட்டுமே அதே மாதிரி அங்கே பார்சல் வந்துடுது. பார்த்தா ரிவலிங்காக ஒரு நைட் ட்ரெஸ் இருக்குது அதை பார்த்துட்டு அவள் ஷாக் ஆகி போயிட்டு ஏய் என்ன பண்ணிகிட்ருக்க இது எதுக்காக எனக்கு அனுப்பிவிட்ருக்கான்னு சொன்னதும் இதை உன் ஹஸ்பண்ட் முன்னாடி நீ போட்டுட்டு போ அதுக்கப்புறம் அவர் பாரு என்ன பண்ணுறாரு அப்படின்றத சொல்லிட்டு அவள் பேசினதுமே என்ன பேசிகிட்டு இருக்க இப்படிலாம் நீ பண்ணாதானே அவள் சொல்கிறா. சரி ஓகே ஆள் இல்லை நான் வந்துட்டு இப்போ ட்ரையல் பார்த்துறவா அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ட்ரையல் பார்த்தா ரொம்பவே வந்துட்டு செக்ஸியாக இருக்கா. ஐயோ கடவுளே இதை போய் நான் எப்படி போட்டுட்டு முன்னாடி போக முடியும்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே ஷை ஆகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோங்க வந்துடுறான். வேமா வந்துட்டு அவள் கவர் பண்ணிட்டு என் ஃப்ரெண்டு தான் இதை அனுப்பி விட்டுட்டா நான் வந்துட்டு சும்மா தெரியாமல் போட்டு பார்த்துட்டு இருந்தேன் சாரின்னு சொல்லும்போது இந்த ட்ரெஸ்ஸில் பார்க்குறதுக்கு நீ உண்மையிலே ரொம்பவே வந்துட்டு பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்றத அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் வந்துட்டு கிஸ் பண்ணிவிட்டு அவள் கூட சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ணவுமே ஸ்டார்ட் பண்ணிடுறான். நம்ம ஹீரோட்டாவை நான் வந்துட்டு ஹாங்காங் போய் வந்து மேலே படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அதுக்காக அப்ளை பண்ணியிருக்கேன்னு சொன்னதும் ரொம்ப நல்ல விஷயம்னு அவன் சொன்னதுமே உங்களுக்கு கோவம் இல்லையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது இதில் கோவப்பட என்ன இருக்குது உனக்கு மேரேஜ் தானே இருக்குது ஜெயிலில் பிடிச்சி போட்டிருக்காங்க நான் சொல்கிறத நீ கேட்குறதுக்கு நீ வாழ்க்கையில் முன்னாடி வந்தேன்னா அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தானேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிடுச்சு இவ்வளோ தூரத்துக்கு சப்போர்ட் பண்ணுற ஹஸ்பண்ட் கிடைச்சா வேறு ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு வேறு என்ன வேணும் அதை தான் நம்ம ஹீரோயினுமே இப்போ அங்கே ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். நெக்ஸ்ட் டே அவங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே மீட் பண்ணுறதுக்காக கூப்பிட்ருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு அங்கே வந்து உடம்பு முடியாமல் ஒரு மாதிரியா பெயின் ஆகிட்டுருக்கு என்னாச்சு அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது இதுக்கெல்லாம் காரணமே நீ தானே உன்னால தான் எனக்கு இவ்வளோ தூரத்துக்கு பெயின் ஆகிட்டுருக்கு நைட்டு நீ வந்துட்டு என்ன வேலை பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் வந்து ரொம்ப நாளாக உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்டு இருந்தேன் நானும் வந்து மேரேஜ் ஆகி எவ்வளோ நாள் கண்ட்ரோல் பண்ண முடியும் அதனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்றத சொல்லிட்டு அவன் சாரி கேட்குறான். பிறகு இவங்க வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு உங்கள் லைஃப் நல்லா போயிட்டுருக்கலன்னு சொல்லிட்டு அவங்க மதர் இல்லா பார்த்தா ஏகப்பட்ட கிஃப்ட்ஸ் அங்கே வந்துட்டு அள்ளி தெளிச்சிட்ருக்காங்க.
பத்தாததுக்கு அவங்க அப்பா அம்மா வேற வந்துட்டு டைமண்ட் ஜுவல்லரி அது இதுன்னு சொல்லிட்டு எங்கள் கிஃப்டாக வந்துட்டு அவங்க சொன்னதுமே இதெல்லாம் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு சொல்கிறா. என்ன வேணான்னு சொல்லிட்டு இருக்க, இது எல்லாமே உனக்காக தானே வச்சுக்கோ அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். எப்போ வந்துட்டு நீங்கள் 2 பேருமே கிராண்டாக வந்து வெட்டிங் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்ற செட்டிங்க கேட்கும்போது நான் வந்துட்டு மேலே படிக்கணும்னு ஆசைப்படுறேன்ற விஷயத்த சொன்னதுமே இதுவுமே ரொம்ப நல்ல விஷயம்தான் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சரி 2 பேருமே சேர்ந்து அங்கே வெட்டிங் கலெக்ஷன் வாங்குறதுக்காக போயிருக்காங்க. அங்கே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஜிப்பை வந்துட்டு இழுத்தவும் முடியல. அங்கே வந்துட்டு ஆளை கூப்பிட்டுருக்கா. பார்த்தா நம்ம ஹீரோ வந்து என்னாச்சு அப்படின்ற செட்டி கேட்கும்போது ஜிப்பு வந்துட்டு மாட்ட முடியலன்னு சொன்னதும் அது எதுக்கு வந்துட்டு மற்றவங்கள கூப்பிட்றேன், நானே வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு அவன் வந்து நாங்கள் ஜிப்பெல்லாமே போட்டு விட்டுட்டு நீ பார்க்க உண்மையிலேயே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வந்து ஹாப்பிட்டு ஹக் பண்ணிட்டு அங்கே கிஸ் பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே ஹாங்காங் போகிறதுக்காக அவளோட ஜாப்பையுமே அங்கே ரிசைன் பண்ணிடுறா. ஸோ வந்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு அங்கே வந்துட்டு வழி அனுப்பிட்டுருக்காங்க. அப்போ அந்த ஷா அவங்க இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு உன்னால தான் இவளுக்கு ஜாப் வந்து போச்சு, நீ ஜாப்பை வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது உடனே இவள் ட்ராமா பண்ணுறா. ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு, என்கிட்ட கோவப்படாதன்னு சொன்னதுமே மரியாதையே நீங்கள் போயிடுவோம் ட்ராமாவை நிப்பாட்டுன்னு சொல்லப்போ அந்த ஷாவு ரொம்ப ஓவர் அங்கே பேசிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட மிஸ்பிஹேவ் பண்ணதுமே அப்போ அங்கே ஜியாங் வந்துடுறான். நீங்கள் 2 பேரும் திருந்தாமல் இங்கே வந்துட்டு பிரச்சனை பண்ணிட்டுருக்கீங்களா, போகிறே இல்லை காட்ஸை வச்சு அடித்து விரட்டவான்னு சொல்லிட்டு அங்கேருந்து விரட்டி விட்றான். நம்ம ஹீரோயினுக்கு அந்த பேக்லாமே எடுத்து கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களை வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச மாதிரியே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், அதுக்கு நான் வந்துட்டு உங்களை கங்க்ராச்சுலேஷன் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிட்டு அன்றைக்கி நடந்த எல்லாத்துக்குமே அங்கே சாரி கேட்டதுமே இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினுமே ஹாப்பியாகிட்டு அங்கே வந்து போயிட்டுருக்கா. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே ரூமுக்கு வரும்போது அப்போ அங்கே பேன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கா. அவள் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு ஹாப்பி ஆகிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே சிசின்னு ஒரு பொண்ணு வரா. வந்தவுடனே வேலையை ஆரம்பிச்சிட்டியா ஒழுங்கா போன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட நீ நினைக்கிற மாதிரி ஆள் அவள் கிடையாது, ரொம்பவே வந்துட்டு மற்றவங்கள பார்த்து பொறாமப்படுவா, அடுத்தவங்களோட ப்ராடக்ட் எல்லாத்துலேயுமே ஆசைப்படக்கூடியவ, பார்த்து இருந்துக்கோன்னு சொன்னதுமே இப்போ நம்ம ஹீரோயின் அங்கே வீடியோ கால்கிட்ட ஹீரோட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அது எல்லாத்தையுமே இவள் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு என்னப்பா உன்னோட இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காருன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே ஹீரோயின் என்ன இவ்வளோ பற்றி பேசினது எது உண்மையா அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப டவுட் ஆயிருது. ஹீரோயின் நெக்ஸ்ட் டே அங்கே வந்துட்டு கிளாஸ் கிளம்பி போனால் அங்கே ஜீதா வந்துட்டு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே எதுக்காக நீ இப்படி லேட்டாக கிளம்பி வந்துட்டுருக்க, ஆல்ரெடி வந்து எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டாங்க, நீ வந்துட்டு எதுக்காக இப்படி மேக்கப் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன், ஏன் இங்கே இருக்க பசங்களை ஸ்டடீஸ் பண்ண வந்துட்டுருக்கியான்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணுறான். பட் ஹீரோயின் எது வந்துட்டு உல்ட்டாவாக பேசலை, அங்கே சாரி சொல்லிட்டு அவள் பாட்டு அங்கே பேசாமல் போய் உட்காந்துக்கிறா. அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் தான் இருக்குது. பட் இவன்ட்ட வாய் கொடுக்கக்கூடாதுன்னு பேசாமல் இருக்கா. நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு இருக்கும்போது அப்போ அங்கே பே வந்துட்டு தெரியாமல் போய் மேலே இடிச்சிட்டு அங்கே சாரி கேட்குறா. ஐயோ இது வந்துட்டு அந்த பர்சன் ஆச்சேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஹாங்காங்லேயே வந்துட்டு ரொம்ப பெஸ்ட்டான ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்களே நீங்கள் தானே சொன்னதும் நான் வந்துட்டு உன்ட்ட எதுவும் பேச விரும்பலன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். நம்ம ஹீரோயின்ட்ட அப்போ அங்கே வந்துட்டு கூட ஒர்க் பண்ணுற அந்த பையன் வந்துட்டு அங்கே லவ்வை ப்ரப்போஸ் பண்ணதுமே ஹீரோயின் ஆல்ரெடி நான் வந்துட்டு மேரேஜ் பண்ணிட்டேன் அப்படின்றத அவள் சொல்கிறான். அப்போ அங்கே ஜீ வந்து பார்த்தையில் வேலையை வந்துட்டு நீ ஆரம்பிச்சிட்ட, இப்போ அந்த பையன் வந்துட்டு உன்ட்ட லவ் லெட்டர் தான் நான் கொடுத்துட்ருக்கான், நீ எத்தனை பேரை தான் செடியூஸ் பண்ணுவா அது இதுன்னு சொல்லிட்டு பேசுகிறான். எப்படி வந்துட்டு கேவலமான ட்ரெஸ் போட்டிருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். என்னோட விருப்பம், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. ஹீரோ உன்ட்ட வெட்டி பேச்சு பேசுறதுக்கு ரொம்ப டைம் இருக்கும் அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது நீ வந்து வர்றதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு தெரியுமா உனக்குன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதும் உன்ட்ட நீ வந்து டைம் ரொம்ப அதிகமாக தான் சொல்லு, இன்னொரு கிளாஸ்மே கொடுக்குறேன் போய் நடத்துவேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவன் டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போகிறான். நம்ம ஹீரோயின் நீங்கள் எப்போ வந்தீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது உன்னை பார்த்து 2 months ஆயிடுச்சு, எப்படி பார்க்காம இருக்க முடியும், அதனால தான் உன்னை மீட் பண்ணுறதுக்காக வந்தேன், வா நம்ம வெளியே போகலான்னு சொல்லிட்டு அவங்க காரில் கூட்டிகிட்டு போனால் அந்த பே வந்துட்டு அதை எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இவ்வளோ பெரிய லக்ஸரியான காரில் இவன் எங்கே போயிட்டுருக்கான்னு சொல்லிட்டு அதை பற்றிட்டு அங்கே வந்து தப்பாக அங்கே பரப்பி விட அங்கே ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். பிறகு சிசி வந்து உன்னோட ஆப்போசிட் டீமில் தான் நான் இருக்கேன், கண்டிப்பாக உன்னை எதிர்த்து வந்துட்டு நான் வின் பண்ணுவேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. பார்த்தா அந்த பே உன்னோட டீமில் தான் நான் இருக்கேன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின்ட்ட லவ்வை ப்ரப்போஸ் பண்ண அந்த பையனுமே உன் டீமில் தான் நானுமே இருக்கேன் அப்படின்றத சொன்னதும் சரி ஓகே நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி கண்டிப்பாக வந்துட்டு வின் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை அங்கே சொல்லிட்டு இருக்காங்க. பே நான் வந்துட்டு உன்னை நேற்று ஒரு லக்ஸரியான காரில் ஒரு பர்சன் கூட போனதை பார்த்தனே என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்டதுமே நான் இதை பற்றி உன்ட்ட எதுவும் வந்துட்டு பேச விரும்பலை, நீ வந்துட்டு இப்படி வந்துட்டு ஏதாச்சும் விஷயத்தை பற்றி நீ பேசிகிட்டு இருக்கதை முதல் ஸ்டாப் பண்ண அப்படின்றத அவள் சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவளுக்குமே ரொம்ப வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுது. ஃபஸ்ட்டு நீ வந்துட்டு இப்படிலாம் வந்துட்டு பண்ணிகிட்ருக்காது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. உண்மை எந்தமோ அதை புரிஞ்சுக்காமன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் வந்துட்டு மேரேஜ் பண்ணிட்டேன் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு ஐயோ சாரின்னு சொல்கிறா. நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு போனால் அந்த பர்சன் பின்னாடியே போயிட்டு நீ வந்துட்டு போய் தானே இப்போ சொல்லிட்டு இருந்த, நீ என்ன வந்து ரொம்ப லைக் பண்ணுற இல்லைன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ என்ன சொன்னேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான்.
அவள் என்னோட ஒய்ஃப் ஒழுங்கா இங்கேருந்து போன்னு சொன்னதுமே ஹீரோயின் நீங்கள் எதுக்காக அவ்வளோ ஜெலஸ் ஆகிட்டு இருக்கீங்க, நான் வந்துட்டு எல்லாத்தையுமே என் பக்கத்தில் வந்து நெருங்கி வரவங்ககிட்ட நான் வந்து மேரேஜ் பண்ணிட்டேன்ற விஷயத்த சொல்லிட்டேன் அப்படின்ட்டு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவன் ஆனால் எனக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு இருக்கு, உன் பின்னாடியே சுத்தணும் போலையே, உன்னை வந்துட்டு எல்லாரும் சுற்றி சுற்றி ரவுண்ட் அடிச்சு வராங்களேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே வந்துட்டு இன்னும் ஒரு மாதிரி ஜெலஸ் ஆகிட்டு பேசுகிறான். பிறகு அங்கே ஹோட்டலுக்கு போயிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே கிஸ் பண்ணிட்டு ரொமான்ஸ்மே பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அவள் அங்கே வரும்போது அங்கே வந்துட்டு வார்டன் சொல்கிறாங்க, உன் மேலே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்குது, நீ வந்துட்டு அஃபேர் வச்சுட்டு இருக்க அது இதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நான் என் ஹஸ்பண்டோட தான் சேர்ந்து போனேன், இந்த பாருங்கள் சர்டிஃபிகேட் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே காமிக்கும் போது கேட்குறாங்க, உன்னை பற்றி ஏதோ தப்பாக ரூமர்ஸ் போயிட்டுருக்கு போல், சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் நீ போ அப்படின்றத சொல்கிறாங்க. ரூமுக்கு போனதுமே அந்த பேயை பார்த்தா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி என்னென்னத்தையும் அங்கே வந்து பேசுகிறா. அதெல்லாமே பார்த்துட்டு உனக்கு வந்துட்டு இப்படி அசியமா இல்லையா, மற்றவங்கள பற்றி ஏதாச்சும் வந்துட்டு ரூமர்ஸ் கிளப்புறதே உனக்கு வேலையா அப்படின்றத சொல்லும்போது சிசி சொல்கிறா, ஆல்ரெடி நான் சொன்னேன்னா இல்லையா இவட்ட அந்த விலகி ஏறுன்னு சொல்லிட்டு இவ இப்படிப்பட்டவதா அப்படின்ற விஷயத்த அங்கே சொல்லிட்டு இருக்காங்க. வந்துட்டு பயங்கரமான காம்படிஷன் அங்கே போயிட்டுருக்கு, மாற்றி மாற்றி பயங்கரமாக அங்கே ஆர்குமெண்ட்லாம் பண்ணதுமே 2 பேருமே ரொம்ப சூப்பராக அங்கே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த ஜியை பார்த்தா எப்போ பார்த்தாலுமே நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ணுறதவே வந்துட்டு அங்கே குறியாக வச்சுட்டு அங்கே பேசுகிறான். அப்போங்க நம்ம ஹீரோ வந்துட்டு போதும் நீ வந்து ஸ்டாப் பண்ணிக்கோ, நீ என்ன நினச்சிட்டு பண்ணிட்டுருக்க, உனக்கெல்லாம் வந்துட்டு வேலை பார்க்குறதுக்கே தகுதி கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டு அங்கே கத்துனதுமே அங்கே வந்துட்டு அப்புறம் வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஃபைனலாக வந்து வின் பண்ணதை அங்கே அறிவிச்சிடுறாங்க. அதெல்லாமே பார்த்துட்டு அந்த சிசிக்கு வந்துட்டு போறாமையெல்லாம் சுத்தமாக இல்லவே இல்லை, அவள் ரொம்ப ஹாப்பியாகிட்டு நீ உண்மையிலே நல்லா பர்ஃபார்ம் பண்ண அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். பிறகு பார்த்தா நம்ம ஹீரோயின் அவங்க வந்து கூட்டிகிட்டு வந்ததுமே ஹீரோயின் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா, உங்களால் தான் எனக்கு எல்லாமே நல்லதாகவே நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு நான் தான் வந்துட்டு ரொம்பவே உனக்கு தேங்க்யூ சொல்லணும் அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அவ கூட சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோயினும் சிசியுமே சேர்ந்து அங்கே சாப்பிட போயிருந்தா. ஹீரோயினுக்கு வாமிட் வர ஆரம்பிச்சதுமே அங்கே அவன்கிட்ட கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அங்கே ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து சேர்த்ததும் என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கவலைப்பட்டதும் வயிற்றுல வந்து உங்கள் குழந்தை இருக்குது அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிடுது. ஹீரோயினை எல்லா இடத்துலையுமே இன்சல்ட் பண்ணணுன்றதுக்காக அந்த பே வந்து பிளான் பண்ணி நம்ம ஹீரோயினை ரொம்ப அசிங்கப்படுத்த ஏற்பாடு பண்ணியிருக்கா. பட் வந்துட்டு அங்கே கூட அந்த எல்லாருமே ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணி இவ சரியான ஃப்ராடு, எப்பயுமே வந்துட்டு மற்றவங்கள செடியூஸ் பண்ணி எப்படா வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றது திருட்டுத்தனம் பண்ணுறதுன்னு தான் யோசிப்பான்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணதுமே கோவப்பட்டு அவளை அடித்து அங்கேருந்து விரட்டி விட்றாங்க. பிறகு நம்ம ஹீரோயினுக்காக ஹீரோங்க ரொம்ப சூப்பரான சர்ப்ரைஸ்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக. அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோ ஆரம்பத்துலேருந்து அவளை வந்துட்டு ரொம்பவே இங்கே வந்துட்டு லவ் பண்ண அங்கே ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கான். பட் இவளுக்கு தான் அது வந்துட்டு சுத்தமாக புரியாமல் இருந்திருக்கு. இவ ஒரு சைடில் லவ் பண்ணியிருக்கா, நீ வந்துட்டு என்னை மேரேஜ் பண்ணிக்கிருவியா அப்படின்ற சைட்டை இங்கே கேட்டுட்டு அங்கே வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணதுமே அவள் ஹாப்பிட்டு அங்கே ஓகே சொன்னதுமே 2 பேருமே ரிங்கையுமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு கிஸ்மே பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் சிசிட்ட நாங்கள் வந்துட்டு ரொம்ப கிராண்டாக வந்து வெட்டிங் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அங்கே இன்விடேஷன்லாம் கொடுத்ததும் சிசிக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாக இருது, ஹக் பண்ணிட்டு அங்கே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா ரொம்ப சூப்பராக அங்கே வந்து கிராண்டாக வந்து ஏற்பாடு பண்ணிடுறாங்க. அங்கே செம்மையாக வெட்டிங் முடிஞ்சதுமே அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு நைட்டு நம்ம ஹீரோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தெரியுமா, பேபி எனக்கு பிறக்க போகுது அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்பவே அங்கே சந்தோஷமாயிட்டு இருக்கான். அவள் வந்துட்டு அங்கே வேலைக்கு போனால் அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினை ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாங்க. நீ வந்துட்டு எதுவுமே ஒழுங்காக வந்துட்டு படித்து வந்தது கிடையாது, இப்படி வந்துட்டு அவனால தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பற்றி பேசும்போது எல்லாமே இங்கோட வேலை தான் போல், இவ அப்படிப்பட்டவ தான் சொல்லிட்டு அங்கே பேசினா நம்ம ஹீரோ இது வந்துட்டு அவனால் கிடைச்சது கிடையாது, என்னை வந்துட்டு இங்கே அனுப்பி வச்சதே டீன் தான், இந்த பாருங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு எல்லாத்தையுமே கொடுத்ததுமே அதை பார்த்துட்டு ஆமாம் டீன் தான் அனுப்பி விட்ருக்காரு, இங்கேயுமே வந்துட்டு எல்லாத்தையுமே கெடுத்து விட ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி அங்கே திட்டி விட்றாங்க. பட் அந்த ஜீக் அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப வயிறறியுது, இவனுக்கு எதுக்கு எரியுதுன்னு தெரியல, அப்படி வந்துட்டு கோவப்பட்டுட்டே இருக்கான் ஹீரோயினை பார்த்து. சிசி உன்னை நினச்சி நான் வாழ்க்கையில் ரொம்பவே சந்தோஷப்படுறேன், உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சதுக்குன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. கிராஜுவேஷன் டயத்தில் பார்த்தா அங்கே நம்ம ஜியை வந்துட்டு அங்கே ஜிசியும் நம்ம ஹீரோயினுமே சேர்ந்து நல்லா வச்சு வந்துட்டு பயங்கரமாக திட்டி விடுறாங்க. எப்போ பார்த்தாலும் உனக்கு எதுக்கு இந்த வேலை, நீ வந்துட்டு திருந்தவே மாட்டியா, உண்மை எதையும் புரிஞ்சுக்க மாட்டியா, கண்ணில் என்ன வந்துட்டு துணி கட்டிட்டு சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே அவனுக்குமே ரொம்ப அசிங்கமாக போயிடுது. இவ தான் ஃபஸ்ட்டு நான் செகண்ட் அப்படின்றத அங்கே சொன்னதும் பேசாமல் அவன் அங்கேருந்து போயிடுறான். இவ ஆஃபீஸ்க்கு வரும்போது அங்கே ஒரு லேடி என்னோட கேஸை வந்துட்டு நீங்கள் யாருமே எடுத்து நடத்த மாட்டீங்க, உங்களை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு பயங்கரமாக அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. ஹீரோயின் என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்க் வந்துட்டு இப்படி ஒரு கேஸ் வந்துட்டு எடுத்து நடத்துகிறேன்னு சொல்லியிருந்திருக்கா, பட் வந்துட்டு ஏமாத்திட்டா போல், அதனால தான் வந்துட்டு இவங்க கோவமாயிட்டு இப்படி அழுதுட்டு போகிறாங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு இவ ஷாக் ஆகிட்டு இவ இப்படிப்பட்ட கேஸ்லாம் எடுக்க மாட்டாளே, ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தால் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணுமேனு சொல்லிட்டு அங்கே போனால் அங்கே வந்துட்டு அவங்க கூட சேர்ந்து இந்த லேடி வந்து ஆக்ட் பண்ணிட்டுருக்காங்க காசை வாங்கிக்கிட்டு, நீங்கள் சொன்ன மாதிரியே நான் பர்ஃபார்ம் பண்ணிட்டேன், நீங்கள் வந்துட்டு இப்போ எனக்கு வந்துட்டு காசு கொடுங்கன்னு சொன்னதுமே கண்டிப்பாக வந்துட்டு கொடுக்குறோம், அவளுக்கு வந்துட்டு இதுக்கப்புறம் வந்து பாரு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இவங்க
பேசிகிட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த கேஸை வந்துட்டு எடுக்கலான்னு சொல்லிட்டு அங்கே போயிருப்பா போல். ஆனால் வந்து இவங்க வந்து நோட்டீஸ் பண்ணிவிட்டு ஹீரோயினை பிடிச்சி அடிச்சுட்டு எங்கே எஸ்கேப் ஆகிட்டுருக்கா, எல்லா இடத்தையுமே நீ ஃபாலோ பண்ணிட்டு வருவியா, உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக போட்டு அடிக்கும்போது ஹீரோயின் அங்கே வயிற்றில் கையை வச்சதுமே அப்படின்னு இவ கன்சீவாக இருக்காளா, நீ வந்துட்டு எப்படி வந்துட்டு அவனோட பேபியை வந்து வயிற்றில் சுமப்பன, உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும் உன்னை வந்துட்டு நாங்கள் அடாப்ட் பண்ணதே தப்புன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வேறு நம்ம ஹீரோயினை கிட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் ஹீரோ அவங்க போலீஸெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்க எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணி அங்கே உள்ளே தூக்கி போட சொல்லிடுறான். வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு சாரி கேட்குறான். நான் வந்துட்டு வர்றதுக்கு டைம் ஆக்கிட்டேன்ல, உனக்கு ரொம்ப வந்துட்டு பயமாயிடுச்சான்னு சொல்லிட்டு அங்கே சாரி கேட்டுட்ருக்கான். பேபி பிறக்கிற வரைக்கும் உன்னோட ஜாப்பை வந்து நீ குயிட் பண்ணிடு, அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கலான்னு சொன்னதும் ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்கிறா. பிறகு அங்கே சீக்குமே வந்துட்டு அங்கே ரொம்ப அவன் பண்ண தப்பாலாமே புரிஞ்சுட்டு அங்கே சாரி கேட்டுட்டு அவன் வந்துட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். லிசா எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு, உன்னோட பேபிக்காக தான் நாங்கள் எல்லோரும் வெயிட்டிங்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு பேசுகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு இந்த இங்க் வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ்ட்ட வந்துட்டு நடிச்சிட்டு இருக்கா. பட் நீ வந்துட்டு என்ன தைரியம் இருந்தால் நீ இப்படி வந்து ட்ராமா பண்ணிட்டுருப்பா, மரியாதை இங்கேருந்து போயிரு, உன்ன மாதிரி ஒரு சேம்லெஸ் கேர்ளை நாங்கள் பார்த்ததே கிடையாதுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அவள் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லும்போது அவளுக்கு அங்கே அடிபட்டு போயிடுது. வேகமாக ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிடுறாங்க. அங்கே போய் பார்த்தா நம்ம ஹீரோயினோட பேபி வந்து பேர்த் ஆகிடுது. பட் அவளுக்கு தான் ரொம்ப சீரியஸாக எங்கள் ஆப்ரேஷன் நடந்துட்டுருக்குன்னு சொன்னதும் எல்லாருமே அங்கே வந்துட்டு ரொம்ப கவலையில் இருக்காங்க. ஃபைனலாக நம்ம ஹீரோயின் இப்போ நல்லா இருக்கா, நீங்கள் போய் பாருங்கன்னு சொல்கிறப்ப அவளுக்கான அப்போ முழிப்பு வரலை. அங்கே ரொம்பவே வந்துட்டு கவலை ஆகிட்டு ஹீரோ வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். தயவு செஞ்சு நீ எந்திரி, நீ இல்லாத லைஃப்பை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்போ அவளுக்கு முழிப்பு வந்ததுமே ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாகிடுறாங்க. அதை எல்லாத்தையுமே அந்த இங்க் வந்துட்டு பார்த்துட்டு இவன் மட்டும் லைஃப்பில் இப்படியா ஹாப்பியாக இருப்பான்னு சொல்லிட்டு அங்கே குழந்தைய வந்து கிட்னாப் பண்ணுறதுக்கு ஐடியா பண்ணுறா. பிறகு இவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு ஹீரோயின்ட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு பேசிட்டு, பாருப்பா நான் வந்துட்டு இப்போ என்ன சொல்லி உன் பிள்ளை என்னை கூப்பிட போகுதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப சந்தோஷமாயிட்டு பேபியை போய் பார்க்கலாமான்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. பார்த்தா அவள் வந்துட்டு குழந்தைய தூக்கிட்டு அங்கேருந்து வேமா எஸ்கேப் ஆகி விடுறா. இவங்க அரண்டடிச்சு வேமா அங்கே வந்துட்டு போயிட்டு பிள்ளையை கொடுத்துருன்னு சொன்னதும் என் பேரண்ட்ஸை வந்துட்டு நீ ஜெயிலுக்கு அனுப்பிட்ட, நீ மட்டும் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வியா, நான் இந்த குழந்தைய தூக்கிட்டு மேலே இருந்து குதிச்சு செத்து போயிடுறேன், நீங்கள் வந்துட்டு துடிதுடிச்சே சாவுங்கன்னு சொன்னதுமே நான் வந்துட்டு உனக்கு என்ன பண்ணேன், ஆரம்பத்துலேருந்து நீங்கள் அடாப்ட் பண்ணதுலேருந்து என்னை சித்திரவதையாக நீ பண்ணிட்டுருக்க, தயவு செஞ்சு நீ இப்படிலாம் பண்ணாதன்னு சொல்லிட்டு அவங்க அழுததுமே இவங்க மேலேருந்து குதிக்க போகிறா. நம்ம ஹீரோவுமே வேகமாக போய் அங்கே குதிச்சு பிள்ளையை பிடிச்சிடுறான். இவன் தொங்கிக்கிட்டு இருக்கும்போது அங்கே எல்லாருமே சேர்ந்து அங்கே காப்பாற்றிடுறாங்க. நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு உங்களுக்கு எதுவும் ஆகலையில, நல்லா தானே இருக்கீங்கன்னு சொல்கிறப்ப நான் நல்லா இருக்கேன், நீ ஒன்றும் கவலைப்படாதன்னு சொல்லிட்டு என்ன பனிஷ்மெண்ட்டோ அதானே கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை எல்லாருமே சேர்ந்து வாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இவங்க பேரண்ட்ஸை பார்த்தா அங்கே பிள்ளையை தூக்கி வச்சுட்டு பயங்கரமாக கொஞ்சிட்டு இருக்காங்க. எப்படி வந்துட்டு பேரம்பேத்தியோட விளையாடுறதுன்னு எங்ககிட்ட கேளுங்க, எங்களுக்கு தெரியும் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்படியே வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு குழந்தை பிறந்ததுக்கு அங்கே கிஃப்ட்ஸுமே கொடுத்து அங்கே வாழ்த்திட்டு இருக்கும்போது ஒரு பெரிய பார்ட்டியுமே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த பார்ட்டியில் வந்து கலந்துட்டு ரொம்பவே ஹாப்பியாகிடுறாங்க. எல்லாருக்குமே அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிட்டுருக்கு. ஃபைனலாக இப்படியே வந்துட்டு எல்லாரோட மனசில் இருந்த அந்த தப்பான எண்ணங்களுமே விலகி எல்லாருமே ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.